குழந்தையே, உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன்னோடு தனிமையில் பேச வேண்டும் என்று காத்திருக்கிறேன். நீ இந்த வாக்கினை அமைதியாக கேட்க வேண்டும். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி உன்னிடத்திலே சொல்வதற்காக வந்திருக்கிறேன். நாளை உன் வீட்டிற்கு 4 பேர் குடும்பமாக வரப்போகிறார்கள். அவர்கள் யார்? எதற்காக வருகிறார்கள்? அவர்களுடைய வருகைக்கு பின்னால் உன் வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடக்கப் போகிறது என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் செல்லமே, சில மனிதர்களின் வருகையானது சாதாரணமாக இருக்காது. அவர்கள் நம் வாழ்க்கையில் வரும்போது நமக்கு தெரியாமலேயே ஒரு நல்ல மாற்றத்திற்கான கதவு திறக்கப்படும். அப்படிப்பட்ட மாற்றத்திற்கான அறிகுறிதான் இந்த 4 பேரின் வருகை. நீண்ட நாட்களாக உன் வீட்டில் இருந்த ஒரு கவலை நீங்க போகிறது. நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நல்ல செய்தி உனக்கு கிடைக்கப் போகிறது. குடும்பத்தில் இருந்த மனக்கசப்பு விலகி ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகப் போகிறது. உன் வாழ்க்கையில் நின்று போன ஒரு காரியத்திற்கு புதிய வழி கிடைக்கப் போகிறது. உனக்கு தேவையான உதவி, ஆலோசனை அல்லது ஒரு முக்கியமான வாய்ப்பு இதன் மூலமாக கிடைக்கப் போகிறது. அதனால் அவர்கள் உன் வீட்டிற்கு வரும்போது அவசரமாக எதையும் நீ முடிவு செய்து விடாதே. அமைதியாக அவர்களுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். சில நேரங்களில் ஒரு சாதாரணமாக தோன்றும் சந்திப்பு தான் நம் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்திற்கு தொடக்கமாக இருக்கும். என் குழந்தையே, உனக்கு நடந்த கஷ்டங்களை நினைத்து இந்த நல்ல வாய்ப்பையும் சந்தேகத்தோட நீ பார்த்து விடாதே. உன் வீட்டில் நல்ல வார்த்தைகள் ஒலிக்கட்டும். நல்ல மனிதர்களின் வருகையால் நிம்மதி பெருகட்டும். நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு நல்ல மாற்றம் இனி உன் வாழ்க்கையில் தொடங்கப் போகிறது. நாளை அவர்கள் உன் வீட்டிற்குள் வரும்போது இவர்கள் ஏன் வந்தார்கள் என்று மட்டும் நினைத்து விடாதே. இந்த சந்திப்பின் மூலம் எனக்கு என்ன நல்லது வரப்போகிறது என்ற நம்பிக்கையோடு பார். உன் வீட்டின் வாசல் வழியாக நிம்மதி வரப்போகிறது. உன் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகப் போகிறது. உன் மனதில் இருந்த கவலைகள் எல்லாம் விலகப் போகிறது. இந்த கருப்பண்ணசாமியின் அருள் உன் குடும்பத்தின் மீது எப்போதும் இருக்கிறது என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. என் அன்பு பிள்ளையே, நான் காண்பித்து இருக்கின்ற இந்த நாளில் உன்னை தேடி ஒருவரை நான் வர வைக்கப் போகின்றேன். அவரால் உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பமும் நடக்கும். அதனால் இந்த கருப்பண்ணசாமி யாரை உன்னை தேடி வரச் செய்ய போகிறேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த அப்பனின் வாக்கினை நீ தவறாமல் கேட்க வேண்டும். இந்த கருப்பன் வாக்கு உனக்கு அது யார் என்பதை சொல்லிவிடும். என் பிள்ளையே, அதை தெரியாமல் நீ விட்டு விட்டாய் என்றால் நடப்பது என்னவென்று உனக்கு அறியாமல் போய்விடும். எனவே இந்த கருப்பண்ணசாமி சொல்வதை கேட்டு உன்னை தேடி வரப்போவது யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற நல்ல விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்லக்கூடிய நபர் உன்னை தேடி வருகின்ற நேரம் நீ அவரை தவிர்த்து விடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் அவரை நீ தவற விட்டு விடக்கூடாது. அதனால்தான் இத்தனை நாட்களுக்கு முன்பே உன் அப்பன் உன்னிடத்தில் இவரை பற்றி சொல்ல வந்திருக்கின்றேன். கருப்பன் சொல்கின்ற இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டவர்களுக்கு வாழ்க்கையில் நன்மை எப்பொழுதுமே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, அப்பனின் வாக்கினை கேட்க எந்த நேரத்திலும் விருப்பமில்லாதவர்களுக்கு தன்னை சுற்றி வருகின்ற சந்தோஷங்கள் கூட தெரியாமல் போய்விடும். இது தனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏங்கிய விஷயங்கள் தன் கைகளிலே வந்து நின்றால் கூட அவர்களுக்கு தெரியாமல் போய்விடும். எனவே நீயும் அதுபோல விட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த கருப்பண்ணசாமி உனக்கு முன்கூட்டியே ஏதுவாக எல்லாவற்றையும் சொல்லி விடுகின்றேன். என் பிள்ளையே, என் மீது அன்பு கொண்டு நம் அப்பன் நம் வாழ்க்கையில் நல்லது நடத்தி கொடுப்பான் என்கிற நம்பிக்கையோடு என்னை தேடி வருகின்ற பிள்ளைகளுக்கு இந்த அப்பனின் வாக்கு நிச்சயமாக கண்ணில் படும். எந்த அளவிற்கு உன் மீது
நான் அன்பு கொண்டிருக்கிறேன் என்பதை இப்போது உன்னால் புரிந்து கொள்ள முடியும். என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் என்னவெல்லாமோ நடந்து முடிந்து விட்டது. நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு, கற்பனை கூட செய்ய முடியாத அளவிற்கு எல்லா விஷயங்களும் நடந்து முடிந்து விட்டது. இதற்கு மேலும் எதுவும் இல்லை. என் பிள்ளை, இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற நன்மைகளை மட்டும்தான் நீ பார்க்க வேண்டும். நீ அனுபவிக்க வேண்டியவையெல்லாம் அனுபவித்து விட்டாய். இனிமேல் சந்தோஷம் மட்டும்தான் உனக்கு மீதம் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற அத்தனை இன்பங்களும் நேரடியாக உன்னை வந்து சேர்வதை நீ புரிந்து கொள்வாய். யாரால் உனக்கு இத்தனை கஷ்டங்கள் வந்தது என்று எண்ணி நீ இத்தனை நாளும் வேதனைப்பட்டு நின்றாய் அல்லவா? அவர்களே உனக்கு நல்லதை செய்ய துணிந்து வருவார்கள். என் பிள்ளையே, அதுபோலத்தான் இந்த வாழ்க்கையிலும் உனக்கு உதவி செய்யக்கூடிய சிலர் மறைமுகமாக இருக்கின்றார்கள். இவர்களை நான் சொல்கின்ற நாட்களில்தான் உன்னால் காண முடியும். உனக்கு நான் பொறுத்து கொடுத்திருக்கின்ற இந்த நாளானது ஆடி அமாவாசை. இந்த நாளில் அவர்கள் உன்னை தேடி நிச்சயமாக வருவார்கள். இந்த கருப்பண்ணசாமி அவர்களை உன் இல்லத்தை தேடி வரவழைப்பேன். ஏனென்றால் என் பிள்ளையே, ஒவ்வொரு நாளிலும் உனக்கான சந்தோஷத்தை பெறுவதற்காக நீ எடுத்துக்கொள்கின்ற உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய தன்னம்பிக்கையும் இந்த கருப்பண்ணசாமியை அத்தனை அதிகமாக கவர்ந்து விட்டது. அப்பன் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற விஷயங்களை இப்பொழுது கணித்து கொண்டு வருகின்றேன். உனக்கு என்ன நடக்க வேண்டும், உனக்கு எதை நடத்தி தர வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் அதனை நான் நிச்சயமாக நடத்தி கொடுக்கப் போகின்றேன். என் அன்பு பிள்ளையே, நான் சொன்ன நாளன்று நீ நிச்சயமாக இதனை உணர்ந்து கொள்வாய். என் அன்பு பிள்ளையே, ஆடி மாதத்தின் அமாவாசை மற்ற நாட்களை விட அதிகமான சிறப்பு வாய்ந்த நாள் அல்லவா? அதனால் அந்த நாளில் உன்னுடைய இல்லத்தில் இறந்து போனவர்களை நீ வணங்கி வழிபட வேண்டும். என் பிள்ளையே, உன்னுடைய இல்லத்தில் இறந்து போன முன்னோர்கள் அங்கே நிச்சயமாக வரப்போகின்றார்கள். அவர்களைத்தான் முதலில் நீ வரவழைக்க வேண்டும். என் பிள்ளையே, எப்படி உனக்கு நல்லதை செய்வதில் முதல் வரிசையில் உன்னுடைய குலதெய்வம் நிற்கின்றதோ, அடுத்ததாக உன்னுடைய இஷ்ட தெய்வம் இருக்கின்றதோ, அதை போலத்தான் அந்த வரிசையில் அடுத்ததாக உன்னுடைய முன்னோர்கள் நிற்கின்றார்கள். அவர்களுடைய ஆசிகள் உனக்கு முழுமையாக கிடைத்து விட்டது என்றால் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக சற்று நேரத்தில் நடக்க தொடங்கிவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு பிள்ளையே, நீ சரியாகத்தான் எல்லா விஷயங்களையும் தற்பொழுது செய்து கொண்டிருக்கிறாய் என்றால் அது எப்படி உனக்கு தவறாக நடக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயமும் தவறாக நினைப்பவர்களுக்கு மட்டுமே தவறான விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். ஆனால் நேர்மறையாக நீ சிந்தித்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? உனக்கு நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும் என்பதை உன் மனதில் நீ பதிய வைத்து கொள்ள வேண்டும். உன்னுடைய முன்னோர்களின் ஆசிகளை எல்லாம் நீ வாங்கிவிட்டாய் என்றால் உன் வாழ்வில் உனக்கான அத்தனை செல்வங்களும் கட்டாயமாக கிடைக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். உன்னுடைய முன்னோர்கள் நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்துவிட்டு நிச்சயமாக அதன் பிறகு நல்ல ஆசிகளை வழங்கிவிட்டு இங்கிருந்து செல்ல போகின்றார்கள். அதற்கு ஏற்றது போல என் பிள்ளையே, நீயும் நடந்து கொள்ள வேண்டும். உன் இல்லம் தேடி வருகின்ற இவர்களுக்கு நீ மன மகிழ்ச்சி அடைவதற்கான அத்தனை விஷயங்களையும் நீ செய்து கொடுக்க வேண்டும். குறிப்பாக ஒரு சொம்பு நீரை உன்னுடைய இல்லத்திலே நீ வைத்திருக்க வேண்டும். என் அன்பு பிள்ளையே, உனக்கு நல்லது நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்த பின்பு உனக்கு நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பார்கள் என்பதை நீ நம்ப வேண்டும். அவர்கள் முடிவு செய்தது உண்மை என்றால் நிச்சயமாக எண்ணி சில நாட்களுக்குள் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் எல்லாம் நடந்தே தீரும்.
நீ எதிர்பாராத விடை உனக்கான விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். பதில் தெரியாமல் நின்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் அதையெல்லாம் உன் கைகளிலே கொண்டு வந்து கொடுக்கப் போகின்ற அதிசயமும் நடக்கப் போகின்றது. என் அன்பு பிள்ளையே, இப்படி போன்ற உனக்காக ஆசிகளை வழங்கக்கூடிய உன்னுடைய முன்னோர்களை நீ உன் வீட்டிற்கு வரவழைக்காமல் விட்டுவிடக்கூடாது. என் தங்கமே, எந்த நேரத்தில் எல்லாம் உன்னுடைய மனது காயப்பட்டு வேதனைப்பட்டதோ அப்பொழுது எல்லாம் இவர்கள் உடனிருந்து உனக்கு நல்ல ஆசிகளை வழங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். உன்னுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் இருந்து நீ மீண்டு வருகிறாய் அல்லவா? நீ அப்படியே எதிலும் தேங்கி நின்று விடவில்லை அல்லவா? ஏதோ ஒரு விஷயத்தை பிடித்து கொண்டு என் பிள்ளை நீ மேலே ஏறி வந்து கொண்டுதான் இருக்கின்றாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாம் உனக்கு நன்மையை கொடுப்பதற்குத்தான் என்பதை நீ இப்பொழுது உணரப் போகின்றாய். எல்லா கஷ்டங்களும் ஒரு நாள் உன்னை விட்டு நீங்கும் என்பதை எப்பொழுது நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய். எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் காரணம் என்னவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். என் அன்பு பிள்ளையே, உனக்கு நல்லது நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் செய்த முடிவு உண்மை என்றால் நிச்சயமாக எண்ணி சில நாட்களுக்குள் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் எல்லாம் நடந்தே தீரும். நீ எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கப் போகிறார்கள் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு சாதகமான செயல்களை எல்லாம் செய்து கொடுத்து உனக்கான வெற்றியை உன்னுடைய கைகளிலே கொண்டு வந்து கொடுக்கப் போகின்ற அதிசயங்களும் நிகழப் போகின்றது. என் அன்பு பிள்ளையே, இத்தகைய செயல்களை செய்யக்கூடிய உன்னுடைய முன்னோர்களை நீ விட்டுவிடக்கூடாது. என் தங்கமே, எந்த நேரத்தில் எல்லாம் உன்னுடைய மனது காயப்பட்டு வேதனைப்பட்டதோ அப்பொழுது எல்லாம் இவர்கள் உடனிருந்து உனக்கு நல்ல ஆசிகளை வழங்கி கொண்டுதான் இருந்தார்கள். ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் நீ மீண்டு வருகின்றாய் அல்லவா? நீ அப்படியே தேங்கி நின்று விடவில்லை அல்லவா? ஏதோ ஒரு விஷயத்தை பிடித்து கொண்டு என் பிள்ளையே நீ மேலே ஏறி வந்து கொண்டுதான் இருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் நன்மை ஒன்று உண்டு என்பதை நீ ஒருபொழுதும் மறந்து விடாதே. எல்லா கஷ்டங்களும் ஒரு நாள் உன்னை விட்டு நீங்கும் என்பதை நீ இப்பொழுது தெரிந்து கொள்ளப் போகின்றாய். எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் காரணம் என்னவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். இனி வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீ காரணமாகிவிடக்கூடாது. என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் என்பது யாருக்கும் அவ்வளவு எளிதில் கிடைத்து விடாது. இந்த கருப்பன் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் நீ அதிலே கவனமாக கேட்க வேண்டும். யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறது என்றால் அதனை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால் இந்த நாளில் அவர்களை நீ மனதார அழைத்து விட்டால் போதும், நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும். அவர்கள் எப்படியும் உன்னுடைய வாழ்க்கைக்குள் வந்து உனக்கு நல்ல ஆசிகளை வழங்கி உனக்கான காரியங்களை எல்லாம் அவர்கள் செவ்வனே நடத்தி தரப் போகின்றார்கள். அது எப்படி உன்னுடைய இல்லத்திற்குள் நுழைய முடியும் என்று தானே யோசிக்கின்றாய்? என் அன்பு குழந்தையே, இது போன்றவர்கள் எல்லாம் உன்னுடைய இல்லத்திற்குள் வர வேண்டும் என்றால் உன்னுடைய இல்லத்தின் வாசலில் நிச்சயமாக கோலம் என்பது இருக்கக்கூடாது. அப்படி கோலம் இருக்கிறது என்றால் அதை பார்த்துவிட்டு இவர்கள் இன்று கூட நம்மை நினைக்காமல் இவர்கள் தெய்வங்களை வழங்குகிறார்கள் என்று சொல்லி அங்கிருந்து மன வருத்தத்திலே சென்று விடுவார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் வருந்துவது எதுவும் கிடையாது. அவர்களினுடைய எண்ணம் இது போன்ற நாட்களிலாவது இவர்கள் நம்முடைய தலைமுறைகள் நம்முடைய வாரிசுகள் நம்மை நினைக்கிறார்களா, இல்லை ஒரே அடியாக நம்மை மறந்து விட்டார்களா என்பதுதான். நீ அவர்களை நினைக்கிறாய் என்பது அவர்களுக்கு தெரிந்து விட்டது என்றால் அவர்களுக்கு மிக்க சந்தோஷம்தான். அது மட்டுமல்ல, அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்கும் அது உதவி செய்யும் என்பதை நீ மறந்து விடாதே. அவர்கள் வாழத்தான் முடியவில்லை,
நாம் இவர்கள் நினைவிலாவது இருக்கிறோம் என்று தெரிந்து கொள்ள ஆசைப்படுவார்கள். என் பிள்ளையே, இதையெல்லாம் செய்து உன் இல்லம் தேடி இந்த நாளில் வரப்போகின்ற உன் முன்னோர்களை வரவழைத்து உனக்கான பல நல்ல வேண்டுதல்கள் எல்லாம் நீ நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை நீ தெளிவாக தெரிந்து கொண்டு உன் கருப்பண்ணசாமி சொன்னது போல இவர்களை வரவழைத்து உன் இல்லத்தில் பல நல்ல விஷயங்களை நீ நடத்தி கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லாம் உண்மை என்றால் இனிமேல் வரப்போகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நீ சரியாக எதிர்கொண்டு விடுவாய். உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. அவநம்பிக்கை கொண்டு இந்த பதிவினை கேட்டால் மட்டும் உன் வாழ்க்கை மாறிவிடுமா என்று அலட்சியமாக நினைப்பவர்களுக்கு அவர்கள் எண்ணம் போலவே வாழ்க்கை அமையும். அவர்கள் எண்ணம் போலவே எல்லாம் நடக்கும். ஆனால் ஒரு சில தங்க பிள்ளைகள் என் மீது உண்மையான அன்பு கொண்டிருக்கிறார்கள், என் மீது உண்மையான வாசத்தை பொழிகிறார்கள். அவர்களுக்குத்தான் இந்த அப்பனின் வாக்கு என்பதை தெரியப்படுத்துகிறேன். அதனால் என்னுடைய வாக்கினை கேட்க தயாராக இருக்கக்கூடிய தங்க பிள்ளைகள் ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி போற்றி என்று எனக்காக குறு மெசேஜை அனுப்பி வைத்தால் எத்தனை தங்க பிள்ளைகள் அனுப்புகிறார்களோ அத்தனை தங்க பிள்ளைகளுக்கும் இன்று இரவு அவர்கள் எனக்காக ஏற்றக்கூடிய தீபத்தில் காட்சி கொடுப்பேன். இது என்னுடைய சத்திய வாக்கு. என்னுடைய தங்க பிள்ளைகளில் சிலர் அதிகமாக அழுகிறார்கள். காரணம் என்னவென்றால், ஒரு சில நபரால் என் பிள்ளைகள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். இந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, இவர்களை எல்லாம் நம்பி இவ்வளவு நாட்கள் ஏமாந்து விட்டேனே. ஆரம்ப காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கை என்ற பொறுப்பை அவரிடத்திலே தான் ஒப்படைத்தேன். ஆனால் அவரும் என்னுடைய வாழ்க்கையை பொறுப்பாக பார்த்து கொள்வேன் என்று அவ்வளவு அன்பான வார்த்தைகளை பேசினார். இப்பொழுது ஒரு சில நபரால் என்னுடைய உறவானது என்னிடத்திலே இல்லை. என் தங்க பிள்ளையின் ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமலும் உறவு பிரிதலை தாங்கிக் கொள்ள முடியாமலும் ஒவ்வொரு நாட்களும் என் தங்கமே நீ மனதுக்குள் குமரி அழுது கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, இதற்காக இந்த அப்பன் ஒரு முடிவினை எடுத்து விட்டேன். நீ முழுமையாக ஒரு உறவை நேசித்து விட்டாய். அவர்கள்தான் வேண்டும் என்று இப்பொழுது அழுது கொண்டிருக்கிறாய். அதனால் அப்பன் உனக்காக ஒரு முடிவை எடுத்து விட்டேன். என் தங்க பிள்ளையே, நீ கேட்ட வாழ்க்கையை உனக்கு கொடுக்கலாம் என்று முடிவு செய்து இருக்கிறேன். ஆனால் என் தங்க பிள்ளை, இதற்காக ஒரு சிறு காரியத்தை எனக்காக செய்ய வேண்டி இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அப்பன் சொல்வதை நீ கவனமாக கேட்க வேண்டும். முதலில் நீ தைரியமாகவும் இருக்க வேண்டும். அழக்கூடாது. மனதளவில் உடைந்து நொறுங்கி போய் இருக்கிறாய். ஒவ்வொரு தருணமும் அப்பனே என் வாழ்க்கை மாறாது போலவே, அப்பனே என் வாழ்க்கையில் நல்லதே நடக்காதா, என் வாழ்க்கையை மரண வலியோடு நான் தனிமையில் இதை அனுபவித்து கொண்டு இருக்கிறேன், இந்த துன்பங்கள் எனக்கு எதுவுமே மாறாதா என்று எப்பொழுதும் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, அப்படி உன்னுடைய நாவினால் நீ ஒருபோதும் இனி சொல்லக்கூடாது. நீ என்ன சொல்கிறாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். என் தங்கமே, இனி ஒருபோதும் எதிர்மறையாக நீ நினைக்கவும் கூடாது. எதிர்மறையான வார்த்தைகளையும் உனக்குள்ளே பேசிக்கொள்ளவும் கூடாது. முதலில் நீ இதுபோன்று புலம்புவதையெல்லாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். இன்றையிலிருந்து நீ ஒரு முடிவை உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அப்பன் உனக்கு இதனை சத்திய வாக்காக சொல்கிறேன். இன்றைய தினத்திலிருந்து எண்ணி ஒரு வாரத்திற்கு அதிகாலையிலும் அல்லது மாலை நேரத்தில் என்னை வழிபடும் பொழுது நீ இதை உன்னுடைய நாவினால் என்ன சொல்கிறாயோ அதை உனக்கு ஒரு வாரத்திலே நான் நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும். இந்த அப்பன் சொல்வதை நீ கவனமாக கேட்டு நீ என்னிடத்தில் என்ன சொல்கிறாயோ அதை நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் அதை நிரந்தரமாக இருக்கச் செய்வேன் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும்.
இனி வரக்கூடிய அந்த வாரத்தில் எனக்கு நடக்காது, எனக்கு கிடைக்காது, எனக்கு அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, அவ்வளவுதான், என் வாழ்க்கை அப்படியே சென்று விட்டது, இனிமேல் எனக்கு யாரும் இல்லை, என் வாழ்க்கையில் ஏமாற்றம்தான் கிடைக்கும் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் உனக்கு எதிர்மறையாகத்தான் நடக்கும். என் வாழ்க்கையில் அவர்கள் வந்துவிட்டார்கள், என் வாழ்க்கை உயரப் போகிறது, என் வாழ்க்கை வெற்றியாக இருக்கப் போகிறது, என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது, எனக்கு கடன் பிரச்சனைகள் தீரப்போகிறது, என் இல்லத்தில் பணம் பெருகப் போகிறது, எனக்கு குழந்தை வரம் கிடைக்கப் போகிறது, அதைப்போல எனக்காக என் உறவு என்னை தேடி வரப்போகிறது, பேசாத உறவுகள் எல்லாம் நான் தான் தானே பேச வேண்டும் என்று பேசப் போகிறார்கள். இப்படி உன்னுடைய வார்த்தைகளும் எண்ணங்களும் எப்போதும் உனக்கு சந்தோஷமாக இருக்கும்படி இந்த ஒரு வாரத்திற்கு நீ இப்படித்தான் பேச வேண்டும். பேசவில்லை என்றாலும் மனதால் நீ இப்படித்தான் நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். அதைத்தான் நான் உனக்கு சத்திய வாக்காக சொல்லுகிறேன். இந்த எண்ணமானது உனக்கு முழு மனதோடு இருக்க வேண்டும். இந்த ஒரு வாரத்தில் நீ எதையெல்லாம் பேசுகிறாயோ அதையெல்லாம் நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். என் தங்க பிள்ளையே, நீ பேசுவதற்கு தயாராகி விட்டாயா? உன் மனதில் அதை நினைப்பதற்கு தயாராகி விட்டாயா? இப்பொழுது இந்த அப்பனும் உனக்காக தயாராகி இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, நான் சொல்லுகின்ற வாக்கு உனக்கு முழுமையாக பொருந்தும் என்பதை நீ உணர்ந்து கொள். நான் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்று மாற்றி மாற்றியெல்லாம் செய்ய மாட்டேன். இந்த கருப்பன் சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன். இந்த கருப்பன் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராகி இருக்கிறாய் என்றால், தயாராக இருக்கிறேன் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை சொல்லக்கூடாது, அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன். நீ இப்பொழுது நன்றாக வாழப் போகிறேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும், முழு மனதோடு சொல்ல வேண்டும். அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டு தான் அதை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும், உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும், உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக நீ ஒரு இந்த கருப்பன் சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன். இந்த கருப்பன் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராகி இருக்கிறாய் என்றால், தயாராக இருக்கிறேன் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து
நன்றாக வழிபட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை சொல்லக்கூடாது, அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன். நீ இப்பொழுது நன்றாக வாழப் போகிறேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும், முழுமனதோடு சொல்ல வேண்டும். அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும், உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும், உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக சிறு அகல் தீபத்தை ஏற்றி மாலை நேரத்தில் வழிபடுகிறாய் அல்லவா? அந்த நல்ல உள்ளத்திற்காகத்தான் நான் உன் உறவாக இருந்து உன்னுடைய அப்பனாக இருந்து என்னுடைய குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறது, அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் இந்த அப்பன் பார்த்து பார்த்து செய்கின்றேன். நான் உனக்காக வருகிறேன் என்று சொல்லி வராமல் மட்டும் இருந்து விட மாட்டேன். என் தங்கமே, நான் வருகிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக உனக்காக வருவேன். நான் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக முடித்து கொடுப்பேன் என்பதை நீ நம்ப வேண்டும். அப்பன் சொன்னவை நினைவில் வைத்துக்கொண்டு நான் சொல்லியபடியே நீ செய்ய வேண்டும். அப்படி நீ கடைபிடிக்க வேண்டும். நீ கட்டாயமாக கடைபிடித்தால் உனக்கானதை எல்லாம் உன் இல்லத்திலே உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த அப்பன் உன்னுடைய உள்ளத்தையும் உன்னுடைய இல்லத்தையும் சந்தோஷப்படுத்தி பார்ப்பேன். என் தங்க பிள்ளையே, அப்பன் சொல்வதை செய்ய தயாராகி விட்டாயா? இன்றிலிருந்து நீ தொடங்கிவிடு. அப்படி தொடங்கி ஒரு வாரத்திற்கு இந்த அப்பனுக்கு நீ தீபத்தை ஏற்றி மாலை நேரங்களில் நீ வழிபாடு செய்ய வேண்டும். உன்னுடைய இல்லத்திற்கு வெளியே அகல் தீபத்தை ஏற்றி வைத்த பிறகுதான் உன் இல்லத்தின் உள்ளே ஏற்ற வேண்டும். ஏனென்றால் இந்த அப்பன் உன் இல்லத்தை காவல் காத்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் என்னை உள்ளே அழைக்க வேண்டுமென்றால் வெளியே இருக்கும் என்னை கற்பூர தீப ஆரத்தி காட்டி உள்ளே வா அப்பனே, என் பின்னால் வாருங்கள், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீருங்கள் என்று கண்டிப்பாக நீ என்னை வழிபட வேண்டும். உன் இல்லத்தில் இருந்து என்னை வர வைத்து உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை அனைத்தையும் என்னிடத்திலே சொல்லி நீ என்னை அழைத்து வர வேண்டும். அப்படி நீ செய்தாயானால் உன் வாழ்க்கை உயரும், உனக்கு சந்தோஷம் நிலைக்கும், ஒவ்வொரு தருணமும் உனக்கு வெற்றிதான். என் தங்க பிள்ளையே, நான் உனக்கு சில விஷயங்கள் சொல்வது புரியவில்லை என்றால் நீ உன்னுடைய பிரார்த்தனைகளை மட்டும் செய்துவிடு. என்னிடம் மனம் உருகி பிரார்த்தனை செய்துவிடு. அப்போது நீ நினைத்த அனைத்தையும் நான் உனக்காக கொடுத்து விடுவேன். ஆனால் அழுது கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதே. நீ செய்ய நினைப்பதை அப்பனை மனதில் வைத்துக்கொண்டு தைரியமாக செய். என் தங்க பிள்ளையே, இதை மட்டும் நீ செய்துவிட்டால் போதும். உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தீர்த்து கொடுப்பேன் என் தங்கமே. அதனால் நீ எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. இந்த அப்பனை நினைத்து எப்பொழுதும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும்
நிம்மதியுடனும் நீ இருக்க வேண்டும். இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும், ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும், துணிச்சலையும், தைரியத்தையும் இந்த கருப்பண்ணசாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும், அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும், உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும், உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.